Hi friends, International EV show வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்துட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா விதவிதமான EV வெஹிக்கிள்ஸை காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து அப்காட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. இது வந்து 2 வீலர் மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்டோரேஜ் பின்னாடி வச்சுக்கலாம். ஒரு காய்கறி கடைக்கு எங்கேயா போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் பின்னாடி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்கூல் பசங்களை பின்னாடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு இந்த வண்டி ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,35,000. அதாவது கிட்ஸ் வந்து பின்னாடி 2 பேர் உட்காந்துக்கலாம், அடல்ட் வந்து அதை வண்டியை எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பேட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டு கீழே தான் இருக்குங்க. அலாய் வீலு ப்ளஸ் வந்து டிஸ்க் பிரேக்கு. நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,35,000 சொல்லும்போது ஒரு 2 வீலருக்கு இணையாக தான் வருது. நீங்கள் EV வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா இதையும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட் வந்துட்டுருக்கு. இதில் அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா கிரே கலரும் இந்த கலரு, அடுத்தது ரெட் கலர் இருக்குது. 2 கலரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. டார்க்காகவும் நல்லா அழகாக இருந்தது. அடுத்தது ஆட்டோ செக்மெண்ட்டில் 3 வீலரில் பஜாஜ் கம்பெனியில் ஒரு ஆட்டோ வச்சுருந்தாங்க. இந்த ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகலாம், சொந்த யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே வந்து பேட்ரி சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேசஞ்சர் ஆட்டோவுக்கு நீங்கள் முன்பணமாக 10,000 ரூபாய் கொடுத்தாலே இனிஷியல் அமௌண்ட்டாக அவங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டு இஎம்ஐயில் அவங்க போட்டு தராங்க. இதோட நெட் கேஷ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபாய். இந்த வண்டி வேறு மாடலுங்க. இது வந்து ஒரு ட்ராலி மாடலு, கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதாவது பின்னாடி ஒரு ட்ராலி மாதிரி வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணி இந்த வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெஹிக்கிளோட யார் வந்து அந்த டீலரோ அவங்களோட நேம் போட்டு அழகாக வந்து ஒன்றும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அதில் உட்காந்து பார்க்கலாம். டிரைவர் சீட்ஸ் எப்படி இருக்குது, எப்படி கம்ஃபர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட கேள்விகளுக்கு அவங்க அழகாக தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்க போகிறோம், இல்லை ஒரு வெஜிடபிள் கடை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்கிட்ட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க தாராளமாக. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் கடை வைக்கிறதுக்கான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன கஸ்டமைசேஷன் வேணுமோ அதை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணித்தராங்க. இது பேசஞ்சர் ஆட்டோஸ் வந்து மஹேந்திராவில் விட்டுருக்காங்க. இதோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. டிரைவர் சீட் வந்து ரொம்ப குஷனில் பண்ணது ரொம்ப அருமையாக இருக்குது. அதே போல் பேக் சீட்டோட ஃபூட்டும் உங்களுக்கு வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. தாராளமாக 3 பேர் இந்த ஆட்டோவில் போகலாங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4,17,000 ரூபாய் வருது. இந்த வண்டி தான் நான் சொன்னேன், நீங்கள் பின்னாடி ட்ராலி மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கார் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எம்ஜி வச்சுருந்தாங்க, வால்வோ, பஞ்சு, டாட்டாவோட பஞ்ச் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் BMW, இந்த மாதிரி அவங்களோட EV வெஹிக்கிள்ஸை இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த காரை நம்ம யூஸ்வலாக ரோட்டில் பார்த்துருப்போம். இந்த காரில் வந்து ஒரு குறை என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா, பின்பக்கம் உட்காரவங்களுக்கு இடம் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதிலை நம்ம இங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வண்டியில் நம்ம உட்காந்து பார்க்கலாம் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற சந்தேகங்களை இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. BMW அவங்களோட கார் வந்து நிறைய மேனுஃபேக்சர்லேயே பெஸ்ட் கார் என்ன அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. EVயில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஒன்று அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டாட்டாவோட பஞ்ச் காரும் கர்வ் EVயும் இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இந்த காருக்குள்ளெல்லாம் நீங்கள் உள்ளே போய் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஒரு காரோட முன்பக்கம் என்ன இருக்குது, இன்ஜின் இருக்கா, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, பின்பக்கம் டிக்கியில் என்னென்ன வச்சுருக்காங்க, ஏர்பேக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸை நம்ம போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. காரோட ரேஞ்சு, பேட்ரி கெப்பாசிட்டி, எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பேட்ரியோட IP ரேட்டிங்கு, எவ்வளோ இயர்ஸ் வாரண்டி எல்லாமே வந்து க்ளீனாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே வச்சு அதை இயக்கி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, லைவாக ஃபிஷ்ஷையும் அது உள்ளே போடுறாங்க. ஏன் அப்படின்னா இதில் ஏதாவது கரண்ட் சர்க்யூட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி லைவாக காட்டுறாங்க. இதில் இருக்கிற பேட்டரியிலேருந்து இந்த ஆக்சிலேட்டர் திருப்பும்போது கீழே இருக்கிற வீல் வந்து சுற்றுதுங்க. லைவாகவே இது ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறாங்க. இது கஸ்டமைஸ் பேட்ரி. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் எந்த வண்டிக்கு வேணாலும் நீங்கள் பேட்ரி வாங்கி வச்சுக்கலாம். உங்களுடைய நார்மல் வண்டியை ஈவியாக மாற்றணுமா, இவங்கள்ட்ட வாங்குங்க. உங்களோட நார்மல் வண்டியை ஈவியாக கன்வெர்ட் பண்ணி தராங்க. எந்த மாடலாக இருந்தாலும் இவங்க கன்வெர்ட் பண்ணி தராங்க. உங்களோட ஈவிக்கு கஸ்டமைஸ் பேட்ரி வேணுமா, இவங்கள்ட்ட சொல்லுங்கள். உங்களோட ஈவிக்கு கஸ்டமைஸ் பேட்ரி இவங்க பண்ணி தராங்க. ஆட்டோக்கு உங்களோட இன்ஜினை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈவி மோட்டர்ஸ் நீங்கள் செட் பண்ணி ஈவி வெஹிக்கிளாகவும் நீங்கள் உங்களோட ஆட்டோவை மாற்றிக்கலாம். அதுக்கான டெமோ வெஹிக்கிள் தான் இங்கே வச்சுருந்தாங்க. இதுக்கான பேட்ரி செட்டப்பு, அதோட காஸ்ட் என்ன, அந்த மோட்டரோட விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செக்யூரிட்டி, இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அலர்ட்டுக்காக இந்த வெஹிக்கிளை தயாரிச்சிருக்காங்க. ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட டெமோ ஃபுல்லாகவே இங்கே காமிச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.